ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை மசாலா ஃப்ரை தாங்க. இது எல்லா ரைஸஸ்க்குமே நல்லா இருக்குங்க. தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முட்டை மசாலா ஃப்ரை செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கும் போதுங்க, ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாயை இது மாதிரி கீறி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது எப்பயுமே கீரி போடுங்க, அப்படி இல்லைன்னா வெடிக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நான் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேங்க. உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி சில்லி போடுறேங்க. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ மசாலா எல்லாம் கொஞ்சம் வதக்கிடலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் 4 முட்டை சேர்க்க போகிறேங்க. முட்டையை வந்து நல்லா வேக வச்சு கட் பண்ணி கருவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை வந்து 4 இது மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டை கருவோடு நம்ம போடும்போது உடஞ்சி ஒரு மாதிரி கவிச்சு வாடை வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவை போட்டோம்னா நமக்கு அந்த வாடை இருக்காது. இப்போ நம்ம வெள்ளையை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கருவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அது 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையோட கருவை சேர்த்துடலாம். கருவை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸாக கிளறக்கூடாதுங்க, மெதுவாக கிளறி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கருவில் இருக்க அந்த பச்சை வாடை தெரியாது, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த கருவை இது மாதிரி 2ஆக கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. ஆனால் ரொம்ப உடைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை மசாலா ஃப்ரை ரெடிங்க. இது எல்லா ரைஸஸ்க்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸஸ்க்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இப்படி மேலே தூவிடலாங்க. இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை மசாலா ஃப்ரை ரெடிங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.